முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி ராயப்பேட்டையில் உள்ள லேடி வெலிங்டன் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சாமுவேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய லேடிஸ் அரசு மகளிர் பள்ளியில் இன்று மாணவர்களுக்கான சேர்க்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த 2025-26 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை மார்ச் முதல் வாரத்திலிருந்து துவங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்திருந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் மாணவர் சேர்க்கையை துவங்கி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் பள்ளியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய மகளிருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அவர்களை பள்ளியில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, அதாவது தனது பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மலர்கொத்து கொடுத்து மாணவர்கள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் மற்றும் வேதியியல் உள்ளிட்டவைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவரது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா நினைவிடத்திற்கு மலர்வலை வைக்க செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் செல்லும் வழியில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மாணவர்கள் சேர்க்கையை தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். இது பிற்பாடு மெரினா கடற்கரையில் பேரறிஞர் அண்ணா மற்றும் அதே போல கலைஞர் அவர்கள் நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையை வைத்து என்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன்.